குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு 3 ஏலக்காய் இந்த மாதிரி பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுமே 1/2 கிலோ மட்டன், 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வதக்கி விட்டுருவோம். பாருங்கள் மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த போல் வதக்கியாச்சு. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றப்போல் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து சக்தியில் மட்டன் மசாலா தான் சேர்க்குறேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்ருவோம். அவ்வளோதான். மிளகாத்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த கறி கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மட்டன் குழம்பு வெந்து வர்றப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதே போல் நல்லா மசால் பிடிச்சிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து குக்கரில் செய்கிறப்போ பார்த்துட்டு சேர்க்கணும், அளவுக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கறி வந்து கொஞ்சம் முங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க மட்டன் குழம்பு அருமையாக ரெடியாக இருக்குது. நம்ம இப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது இல்லையா? சரி, மறுபடியும் கொஞ்சம் நேரம் இதை வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். பாருங்கள், இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட, இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் தேங்காயெல்லாம் வந்து சேர்த்துக்கல, சும்மா தேங்காய் ஊற்றாத ஒரு மட்டன் குழம்பு இது. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சாச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு. பார்த்திங்களா, இப்படியே இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் சாதத்துக்கும் சரி சப்பாத்தி பூரிக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.